எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிற ரெசிபி சிக்கன் மீட் பால்ஸ். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன். அண்ட் ஜஸ்ட் ஒரு 7 to 8 இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மிக்சர் ஜாரில் வந்து பார்ஸ்லே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது நான் சேர்க்க போகிறேன். நான் இந்த பார்ஸ்லே நல்லா ஆஞ்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சமாக பேசில் அண்ட் சில்லிஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து பேர்ட்ஸ் ஐ சில்லிஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ஆக்ரோலேருந்து நான் இது வாங்கி நான் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு இது இத்தனையும் சேர்த்து நான் வந்து ஒரு விழுதாக செஞ்சுக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். விழுது செய்கிறப்போ இந்த மாதிரி விழுது செஞ்சு அதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அதே மிக்சர் ஜாரில் வந்து நான் வந்து சிக்கன் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், பாதி சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், பாதி சிக்கன் தைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு எல்லா சிக்கன் ஷாப்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸில் இந்த மாதிரி கிடைக்கிறது. ஸோ அது வாங்கிட்டு வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கனை நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்து 2 வாட்டி நான் பல்ஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அது அவ்வளோ நல்ல கைமா மாதிரி ஆயிடுச்சு. அது எடுத்து அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்து அந்த மசாலாவோட நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா தூள் அண்ட் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் கூட ஒரு 1/2 1/4 ஸ்பூன் அவ்வளோதான் சேர்க்க போகிறேன். நான் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் போடல இதில். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நீங்கள் தேவைப்பட்டால் ஊற வச்சிடலாம். இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் கைக்கு எண்ணெய் பூசிட்டு இப்போ வந்து இந்த உருண்டை செய்ய போகிறேன். இந்த கறி கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு நல்லா அந்த உருண்டை உருட்டி அதை நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் இது பாதியாக குக் பண்ணி நீங்கள் எடுத்து இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மறுநாள் நீங்கள் கறி கூட குக் பண்ணலாம். எதுனா ஒரு கிரேவி பண்ணிவிட்டு இந்த மீட் பால்ஸ் இந்த உருண்டை போட்டு நீங்கள் வந்து கிரேவி செய்யலாம். அப்படி இல்லையா நீங்கள் ஸ்நாக்குக்கு இது செய்யணுன்னா ஸ்நாக்குக்கும் செய்யலாம். இப்போ அந்த உருண்டைலாம் உருட்டி வச்ச பிற்பாடு நான் வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த உருண்டையை ஒன்றா போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இது வந்து பட்டன் வெந்துடுதுங்க இந்த உருண்டை. நீங்கள் வந்து நிறைய நிமிஷம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வைக்கணும். ஒரு பேல் கலர் மாதிரி வந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் இந்த மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் மாறிடும். அது அந்த மூடியை திறந்துட்டு இம்மிடியட்டாக நீங்கள் வந்து அதை டாஸ் பண்ணினே இருக்கணும். கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு நீங்கள் டாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து இது ஃபஸ்ட் பேட்ச் நான் பண்ணியிருக்கிறது. அந்த எண்ணெயை நிறைய மீந்துருச்சு. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டேன். அது செகண்ட் பேட்ச் கூட நான் அந்த எண்ணெயிலேயே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படுறதில்ல. நீங்கள் நிறைய மீட் பால்ஸ் பண்ணலாம் இந்த ரெசிபிக்கு. இந்த நிறைய எண்ணெய் வந்து இந்த மீட் பால்ஸ் அவ்வளோவா தேவைப்படாது இதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்துகிட்டேன். இப்போ 2வது பேட்ச் நான் வந்து சேர்த்துட்ருக்கேன் கடாயில். இப்போ வந்து இதுவும் ஒரு 5 மினிட்ஸில் நான் குக் பண்ணி டாஸ் பண்ணிடுவேன். இது அப்படியே தான் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரசம் சாதம் அண்ட் சாம்பாரெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது அண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச் ஒன்றா அந்த கடாயில் சேர்த்து கொஞ்சமாக அந்த பெப்பர் நான் சேர்த்துருக்கேன். மேலே பெப்பர் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு டாஸ் பண்ணிவிட்டு இதை நான் சர்வ் பண்ணிட போகிறேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து நான் அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் நீங்கள் நான் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். நான் எல்லா லிங்க்ஸுமே அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா டாஸ் பண்ணிட்டாங்க. இதை எடுத்து நான் வந்து இப்போ சர்வ் பண்ணிட போகிறேன். கொஞ்சம் லைம் புழிஞ்சு இதை நான் சர்வ் பண்ணிட போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.